அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அனுமன் என்ற பெயரை சொன்னாலே துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் பறந்துவிடும் என்றார் துளசிதாசர். சொல்லின் செல்வனாகி அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது பிரசித்தி பெற்றதாகும். இதற்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா? அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றினால் சூரியனை கண்ட பனி போல நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ராவணவதத்திற்கு பிறகு 2 அசுரர்கள் தப்பி ஓடி தவம் செய்து வரங்களை பெற்று தேவர்களை மிரட்டிக் கொண்டிருந்தார்கள். இதனால் எல்லா தேவர்களும் பயந்து ஒடுங்கினர். அப்போது அவர்களை வதம் செய்ய அனுமனை தேர்ந்தெடுத்தனர். அனுமனுக்கு போரில் உதவ ஒவ்வொரு கடவுளும் அவரவருக்கு உரிய ஆயுதங்களை ஆசீர்வாதம் செய்து அளித்தார்கள். ஸ்ரீராமர் வில்லையும் சிவபெருமான் பிரம்மா பிற கடவுள்கள் சேர்ந்து சக்தி வாய்ந்த மற்ற ஆயுதங்களையும் கொடுத்தனர். ஸ்ரீராமர் தன்னுடைய அடுத்த அவதாரமான கிருஷ்ணனுக்கு பிடித்த வெண்ணெயை அளித்து, இந்த வெண்ணெய் உருகுவதற்குள் உனது காரியம் வெற்றியடையும், அசுரர்களையும் அழித்து திரும்புவாய் என்று ஆசீர்வதித்தார். அதன்படி அனுமன் வெண்ணெய் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டு நேரம் பூஜை முறை உங்களுக்கு தெரியுமா? 2024ஆம் ஆண்டின் துவக்கமான ஜனவரி மாதத்தில் ஏற்கனவே ஒரு அனுமன் ஜெயந்தி வந்த நிலையில் தற்போது வருடத்தின் கடைசியாகவும் அனுமன் ஜெயந்தி அமைந்துள்ளது. இந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி அமைந்துள்ளது. காலை 6 மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு. முடியாதவர்கள் மாலையில் அனுமனை வழிபடலாம். அனுமன் ஜெயந்தி அன்று வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபடலாம். கிரக தோஷங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் வடை மாலை சாற்றி வழிபடலாம். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கரைந்து போக வேண்டும் என நினைப்பவர்கள் வெண்ணெய் சாற்றி வழிபடலாம். அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி சாற்றி, முடிந்தால் வடை மாலை சாற்றி வழிபடலாம். அனுமனின் படம் இல்லாதவர்கள் வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து வெண்ணெய் வடை படைத்து வழிபடலாம்.